ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். வணக்கம் மக்களே. இந்த வணக்கம் வந்து இப்ப புதுசா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்டா நேயர்கள் விருப்பம்ன்றதுக்காக வேண்டி அந்த வணக்கம் அப்படி என்று சொல்லி. அனைவருக்கும் காலை வணக்கம், மத்தியானம் வணக்கம், மாலை வணக்கம். இது மாரி தான் நான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண அப்படியெல்லாம் போறேன். எல்லா வணக்கமும் சொல்ல தேவையில்ல. வணக்கம்னு சொன்னாலே அது பொதுவா ஒரு வணக்கம் தான். சரி. வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து டெய்லி விளாக் ஆஸ் யூசுவல் தான் பார்க்க போறோம். என்னன்னா மாசம் மாசம் நம்மளுக்கு கடவுள் வந்து ஒரு ஒரு சம்பவங்கள வந்து குடுப்பாரு சிறப்பா. அது மே மாசம் ஒரு சம்பவம் குடுத்தாரு. ஜூன் மா ஜூலை மாசமும் ஒண்ணு குடுத்துருக்காரு. ம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து என்ன சம்பவம் குடுத்தீங்க? அதான் பண்ணது இவரு தானே. அது வந்து தெரியாது. ஆ கார் ஆக்சிடென்ட் பண்ணதா? அது நேத்து போய் நான் பண்ணிட்டு பண்ணல. அது ஆக்சிடென்ட்ன்றது வந்து தெரியாம நடக்கிறது தானே அது. தெரிஞ்சு நடக்காது. தெரிஞ்சு நடக்காது. ம். உண்மையாவே தெரிஞ்சு நடக்கிறல்ல ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் வந்து தெரியாம நடக்கிறது. அதான் அந்த 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 கணப்பொழுதுல வந்து நடக்கிற விஷயம். நான் வந்து அத எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, நான் மெயின் ரோட்ல வந்துட்டு இருந்தேன். வரும்போது டிராஃபிக் போலீஸ் வந்து கைய போட்டு நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு, அந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங்ல வந்து ஆட்கள அனுப்பினவர். அப்ப நான் உடனே பிரேக் போட்டேன். அவரு தான் முன்னால வாராரு. அப்படி முன்னுக்கு வரக்குள்ள அவர ஏத்திட்டு வரையில நான் சிக்னல் இருந்தா இன்கேஸ் சிக்னல பாஸ் பண்ணி போகலாம். அவரு வரைக்குள்ள அவர ஏத்துனேன்டா பின்னால இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்க. அடிச்சுட்டு வரையில. அப்ப நான் பிரேக் போட்டேன். பிரேக் போட்ட மீன் நான் ஸ்லோவா தான் வந்தேன் நான். அது ஒரு என்ன சொல்றது? ஒரு பாதசாரி கடவையில மிக நெரிசலான ஒரு இடம். அதுல அப்ப ஸ்லோவா தான் வந்துட்டு இருந்தேன் நான். எனக்கு பின்னால வந்தவர் என்ன செஞ்சுட்டார், நான் பிரேக் போட்டத அவர் கவனிக்கல. அவர் ஃபோன்ல வந்தாரா? அல்லது அவர் எப்படி வந்தாருன்னு தெரியல. அவர் வந்த ஸ்பீடுக்கு வந்து அவர் அடிச்சு விட்டார். அடிச்சு விட்டோனே பின்பக்கம் லைட்டும் போய், கீழ பஃபர் போய் பம்பரும் போய் எல்லாமே எல்லாம் போயிட்டு. போயிடுச்சு. இப்ப இருக்கிற அவ்வளவுதான். பிஸி டைம்ல நாளைக்கு ஒரு பார்சல் ரிசீவ் ஆகுது. அத நாங்க ம். தூக்கணும். அது வந்து ஒரு மினி லாரி மாரி தான் செயல்பட்டுட்டு இருந்தது எங்க காரு. பட் அதனால இப்போ அது ஒரு ட்ராபேக் ஆயிருக்கு. ஈவன் தோ பரவால்ல. தங்கச்சியோட கார் இருக்கு. அத வச்சு மேனேஜ் பண்ணி அத எடுப்போம். ஆ அது ஒண்ணு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி அடிபட்டுருக்குன்னு. அத எடுத்துட்டு போறது தான் இப்ப போயிட்டுருக்கோம். கார் எடுத்துட்டு போய் விட்டா 4 நாள் கார் இருக்காது. திருப்பதி வேற போணுன்ட்டு ஒரு ம். பிளான்ல இருந்தோம். அது எப்ப அவர்கிட்ட போனாலும் இந்த மாரி சோதனைகள் நெறைய குடுப்பாரு. அத நெறைய தாண்டி குடுக்குறாரு அவரு. வர நானும் வருவோமான்னு யோசிச்சேன். நெறைய குடுக்குறாரு அவர். குடுத்துட்டு தான் இது பண்றாரு. வருவோமா பாப்போம். அப்படின்னு பார்ப்பாரு. அது வந்து எப்பவுமே நடக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு கடவுள்கிட்ட போணும். அது ஒண்ணு. இன்னொரு ஒரு குட் விஷயம் வந்து நாங்க அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். ஸ்டைல் ஐகானோட நியூ விஷயம். அது வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு வீடியோவா வந்து போடுறோம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து லாஸ்ட் டைம் வந்து கலம்காரி இதெல்லாம் வந்திருந்தது. ம். சாரிலாம் வந்திருந்தது. தங்கச்சிக்கு வந்து குடுக்கல. இந்த வாட்டி வந்து அவளுக்காக ஒரு திருப்பி ஒரு நியூ பீசஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. திருப்பியும் ஒரு ஸ்டாக் வந்திருக்கு. அத வந்து இன்னைக்கு நம்ம ஷாம்லி வந்து பார்க்கலாம். ரொம்ப நாள் ஷாம்லி வீடியோலயும் வரல. ஸோ அவங்களையும் போயிட்டு பார்த்துட்டு, ரியா பேபியும் பார்த்துட்டு, இன்னைக்கு எங்களோட இந்த விஷயங்கள் டெய்லி விளாக் வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஆஸ் யூசுவல் எங்களோட எல்லா விஷயமும் கரெக்ட்டா போயிட்டுருக்கு. ம். எக்ஸ்போ வந்து கன்ஃபார்மா பிளான் பண்ண டேட்ல, பிளான் பண்ண டைம்ல நம்ம வந்து எக்ஸ்போ வந்து வைக்கிறோம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல. எல்லாமே சரிதான். 25, 26 நடக்கும்ன்றது தான். ம். இது. சாரீஸ் கொஞ்சம் பார்ப்போம். ம். இப்ப அப்டேட் ஆயிருக்க நியூ பேட்டர்ன்ஸு. இதோ இருக்கு பாருங்க. இதுல வந்து தங்கச்சி வந்து கேட்டது, இப்ப நான் வேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த யானை பேட்டர்ன் பர்ட்டிகுலரா வேணும்னு கேட்டா. ஸோ அதனால அவளுக்கு வந்து ஒரு சாரி எடுத்துட்டு போய் குடுக்கணும். அதிலயே வந்து இப்போ எலிஃபண்ட் பேட்டர்ன்லயே நெறைய கலர் காம்பினேஷன் அப்டேட் ஆயிருக்கு. தெரியுதா தெரியல. இதுல கவர்ல வச்சிருக்கோம். அப்படியே பேக் பண்ண மாரியே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நியூ பேட்டர்ன்ஸ். இது எல்லாமே வந்து நியூ பேட்டர்ன்ஸ். ஸோ இதுல வந்து அ யானை வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கலர்ல வந்து அப்டேட் ஆயிருக்கு. ரெட் கலர், இது வந்து ஆரஞ்ச், ரஸ்ட் ஆரஞ்ச் கலர். அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் பாருங்க. ரஸ்ட் ஆரஞ்ச்ல வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி வந்து அப்டேட் ஆனது வந்து நெறைய பேட்டர்ன்ஸ் வந்து புதுசா அப்டேட் ஆயிருக்கு. இது எக்ஸ்ட்ராவாவே எடுத்திருக்கேன். இந்த எலஃபண்ட் பேட்டர்ன். ஏன்னா எல்லாருமே நான் வேர் பண்ணத கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே வந்து நியூ பேட்டர்ன்ஸா வந்திருக்கு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 என்ன கவுண்ட்டு. இப்போ நியூ பேட்டர்ன் சாரி வந்து 50 அப்டேட் பண்ணியிருக்கோம். 200 பிளஸ் சாரீஸ் வந்து கலம்காரியில நெறையவே இருக்கு. நீங்க வந்து எடுத்துக்கலாம். பிரைஸ் வந்து 4900 எல்கேஆர். அது வந்து இந்த சாரிக்கு வந்து நாங்க ஃபிக்ஸட். என்ன பேட்டர்ன் வந்தாலும் அந்த பிரைஸ்ல வந்து நம்மளுக்கு குடுக்குறோம். ஸோ அதுதான். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம தங்கச்சியெல்லாம் மீட் பண்ணிட்டு கார் எப்படி அடிபட்டுருக்கு அப்படின்றதையும் காமிக்கிறேன். இது வந்து ஸ்பாட்ல எடுத்த வீடியோ. சிக்னல்ல நிக்கும்போது கீழ பம்பர் மட்டும் தான் அடிச்சிருக்கு அப்படின்னு நெனச்சிருக்கா. ஆனா பார்த்தா பேக் லைட்டும் உடைஞ்சிருச்சு. இதுதான். எனக்கு புடிச்ச ஒரு 4 சாரி ஷாம்லிக்கு வந்து எடுத்துட்டு போனேன். அப்ப வந்து ஷாம்லி வீட்டுக்கு போயிட்டு அவள மீட் பண்ணலாம். என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம்.
ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா அந்த துணி வியாபாரம் பண்றவங்கலாம் பேக்ல துணியை போட்டு எடுத்துட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரிதான் எங்களுக்கு நான் இருக்கேன். இப்போ பார்த்தா பேக் ஃபுல்லா துணியை போட்டு எடுத்துட்டு போறேன். இன்னைக்கு வேற செம்ம காண்டாக்குதுன்னு போயிட்டு முடிய வேற கட் பண்ணி. ஷாப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய பேர் உங்களை கேட்டாங்க. தேங்க்யூ சோ மச். அப்புறம் என்ன பேபி பிறந்திருக்குன்னு நான் சொல்லவே இல்லை இன்னும். பையன் பிறந்திருக்கு. என்கிட்ட 2 சிங்கக்குட்டி இருக்கு. பொண்ணே ரியாமா, அது ஒரு சிங்கக்குட்டி. ஆமா, அது பாத்தீங்களா, அப்படிதான் வளர்க்குறோம் நாங்க. துப்பாக்கி வச்சு சுற்றுவா, சுடுமா பெரியமாவ எடுத்து சுற்று. இல்ல அது வேற மந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. துப்பாக்கி வந்து உருவேத்திட்டு இருக்காங்க. தனியா அது ப்ளே பண்ணுதா. ஆக்சுவலி என்னன்னா சரி சேடா இரு. சோ அதனால வந்து இன்னொரு தங்கக்குட்டி தூங்குது, அதை நான் அப்புறமா காட்டுறேன். அவர் இப்பதான் தூங்குறாரு. எங்க அக்கா வந்து தூங்க வச்சிட்டு இருக்கு. இந்த சாரி எல்லாம் எடுத்துட்டு வந்தது எனக்கு இல்ல, ஒன்னே ஒண்ணுதான் எடுத்துக்கணுமா. அதான் எப்பவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாருக்கும். ஒன்னே ஒண்ணுதான் எடுக்கணும் அப்படின்ட்டாச்சு. இந்த சாரீஸ் எல்லாம் வந்து நியூ அரைவல் வந்திருக்கு. என்ன கால் பண்ணி எனக்கு பொம்மை சாரி குடுக்கலனால ஐயோ கஷ்டமா இருந்தது. எல்லாத்தையும் நம்ம அனுப்பிட்டு வேட்டு உடனே திருப்பி ஒரு 50 சாரி ஆர்டர் பண்ணு. இந்த சாரி தான் யானை சாரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்டா இருந்தாலும் எடுத்துட்டு வந்தா. ஆக்சுவலி என்னன்னா இந்த வாட்டி வந்து பிளவுஸும் உங்க எல்லாருக்கும் இருக்கு, ரெடிமேட் பிளவுஸ். ஆமா நல்லா இருக்குங்க. நான் சீரியல் நடிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் இல்லையேன்னு ஃபீல் பண்ண. பாசமலர்ல எல்லாம் ரெடிமேட் பிளவுஸ் எல்லாம் நிறைய அந்த டைம்ல எல்லாம் வரல. நான் சொல்றது 14 இயர்ஸ்க்கு முன்னாடி. பட் இப்போ வந்து சூப்பரா வந்திருக்கு ரெடிமேட் சாரி. பனியன்ல எடுத்து வந்திருக்கேன் ஃபேமிலி. ஆனா கலம்காரி கிளாத்லெஸ் காட்டன் ஸ்டிட்ச் பிளவுஸும் இருக்கு. ஸ்டிட்ச்டு பிளவுஸ் இப்ப இந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்டிட்சா வச்சிருந்தாங்களே அதுவும் இருக்கு. என்னால எடுத்துட்டு வர முடியல. நான் வந்து இத மட்டும் நல்லா இருக்கு. இந்த பிளவுஸ் அழகா இருக்கு, ஒல்லியா காட்டுது பத்தியா, ஹேண்ட் நல்லா இருக்கு. சோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. இதெல்லாம் எனக்கு தருவியா இல்ல சும்மா காலத்துக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். மேட்ச் பண்ணி ஒரு சாரி ஒரு பிளவுஸ் இந்த சாரி நாளே எடுத்துட்டு வந்துட்டு ஒரே ஒரு சாரி தான் உனக்கு எடுத்துக்கோ அப்படின்னா நாளுக்குள்ள ஏதாவது ஒரு சூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிருக்கேன். அதனால நான் ஒரு சாரிக்கு தான் பேசுவேன். சாரி கூட பேசு. சோ இந்த மாதிரி பிளவுசஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. கிரீன் கலரு இது மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டைல் ஐகானபிளா இருக்கு. சோ இந்த கலர் நிறைய இருக்கு. இது சும்மா சாம்பிள். எனக்கு இவ்வளவுதான் தூக்க முடியுமா அந்த ஒட்டக்குச்சால, அதனால அவளோட தூக்கிட்டு வந்திருக்கு. என்னாலே நடந்து போக முடியாதுல்ல, சி செக்ஷன் அப்படின்னு கிடையாது. போகணும்னா போலாம், ஆனா எங்க வீட்டுல இருக்கிறதுங்க எல்லாம் விடாதுங்க போகிறதுக்கு. அதனால வீட்டுல இருக்கேன். அதனால வந்து இப்ப இதெல்லாம் வந்திருக்கிறதுனால நீங்க ஸ்டைல் ஐகான் வந்து பை பண்ணுங்கப்பா எல்லாரும். ஸ்டைல் ஐகான் வந்து பை பண்ணுங்க. ஆமா எல்லாரும் பை பண்ணுங்க. எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த வாட்டி வந்திருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணுதான் தரேன் இருக்கா. இப்ப கமெண்ட்ஸ் பாரு, சாம்பிளுக்கே நீங்க குடுக்கலையா? நீங்க கமெண்ட் பண்றதுல அவ ஒரு 4-5 சாரி எடுத்துட்டு வந்து எனக்கு தர. அவங்களுக்கு இருக்காதுல்ல, உனக்கு குத்துட்டா அந்த சைடுல இருக்கும்ல. நீ வாங்குறதே 10 தான் வாங்குவியா? அவ்வளவு குடுக்குறாங்க. 100 சாரி 200 சாரி தான் குடுக்குறாங்க இந்த டிசைன்ஸ்லாம். யோகா பண்ணுமாடா கண்ணா? எங்க அப்பா வந்திருக்காரு, பாப்பாவோட விளையாடிட்டு இருக்காரு. சோ கைஸ் கண்டிப்பா போய் ஸ்டைல் ஐகான்ல பை பண்ணுங்க. என்ன டேட்ல எக்ஸ்போ வைக்கிறா எனக்கே தெரியல, எங்க வைக்கிறான்னு தெரியல. 25 பட்டிக்லோ. அப்படியா? ஏதோ சஸ்பென்ஸா வச்சிட்டு இருக்கா. 25 அடுத்த 25 இப்போ வர 25 ஓகே ஓகே. ஜூலை 25 and 26 பட்டிக்லோல தான் பட்டிக்லோல. அந்த கல்யாணம் மண்டபமா? வேற வேற. ஏன் அதுலயே வைக்கலாம்ல? அவங்க தர மாட்டேன்ட்டாங்க. கிரவுட் நிறைய பேர் தான். சரி அதனால வேற மண்டபத்தை தந்துட்டாங்க. ஆக்சுவலி நாங்க போய் வச்சதால அவங்களுக்கு புக்கிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படியா? வந்து புக்கிங் நாங்க கேட்ட டேட்ல இல்லன்ட்டாங்க. அது வந்து வேற மண்டபம். அதாவது புக்கிங் கொடுத்தவங்களுக்கே புக்கிங் இல்லன்றதுதான் இங்கதான் பாக்குறேன் ஹைலைட். அதான் விஷயம். பட் பரவாயில்ல, அடுத்த வென்யூ வந்து நீ போட்டுரு. என் புள்ள என்ன டார்ச்சர் பண்றான். என்னமா சொல்லுங்க. சரி போகும் தரேன். அதனால சோ கைஸ் கண்டிப்பா வந்து ஸ்டைல் ஐகான்ல பை பண்ணுங்க. நிறைய கலெக்ஷன் இருக்கு. நான் இந்த சாரி எடுத்திருக்கேன். கண்டிப்பா யானை சாரி நிறைய இருக்கு. யானை சாரி வர வச்சேன். ஆமா ஷாம்லி வியர் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா வந்து இந்த சாரி வியர் பண்ணிக்கலாம். ஓகே எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் எனக்கா? ஆமாடி, அதுக்கு தான் மேட்ச் பண்ணி எடுப்பேன்னு எடுத்துட்டு வந்தேன். எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து எடு. நான் இத எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கொடுத்து எடுத்துறேன் போடி. சோ கைஸ் டேக் கேர் அண்ட் பை பை. பை பை. இந்த சாரி நாலு தெரியா? அவளோட மூஞ்சி பார்த்த வேலை எடுத்துக்கோடி. நாலு தான் எடுத்துக்கோ. அம்மா அம்மா என்ன கூப்பிடுறான். அவன் பேசுறதே அதிசயமா இருக்கு. இந்த பாத்தீங்களா கூப்பிடுறான். சரி பாய்ங்க.